தமிழ்நாடு அரசு நியமித்த துணை வேந்தர்கள் தேடுதல் குழுவை ரத்து செய்ய வேண்டும் என ஆளுநர் கூறுவது தவறு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். திருச்சி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு ஒன்றில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட 19 பேர் இன்று நீதிபதி சரவணன் முன் ஆஜராகினர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான், மக்கள் பிரச்சினையை திசை திருப்பவே அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு மக்களுக்காக எதையும் செய்வதில்லை என்றும் அவர்கள் கோயிலை விட்டு வெளியே வந்து குடிசைகளை பார்ப்பதில்லை எனவும் சீமான் விமர்சித்தார். தமிழகத்திற்கு வெள்ள பாதிப்பிற்கு நிவாரணம் கேட்டால் அது குறித்து மத்திய அரசு கண்டுகொள்வதில்லை என்றும் கூறியுள்ளார். இது மக்களாட்சி, ஜனநாயக நாடுங்கிறோம், மக்களுக்கான அதிகாரம்ங்கிறோம். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குங்கிறத நம்ம ஏற்க முடியாது. அது சரியான ஜனநாயகம் இல்ல, மக்களாட்சியும் இல்ல, மக்களாட்சிக்கு நேர் எதிரானது. அதனால இப்ப தமிழ்நாடு அரசு நியமிக்குதுன்னா அதை நம்ம ஆதரிக்கணும், அதான் சரியானது. நீங்க ஒவ்வொன்றுக்கும் நாங்க சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒரு சட்டம் இயற்றி உங்களுக்கு முன்னகர்த்தும் போது நீங்க கையெழுத்து போட மாட்டீங்கன்னா இது என்ன வேலை? இது சொல்லுங்க. நாங்க தானே மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அதிகாரம் தான் மக்களுக்கான நலத்திட்டத்தை, மக்களுக்கான சட்டத்தை வரைய முடியும். அப்ப அதை அங்கீகரிக்கிறதா வேலை. நீ அதை போட முடியாது, அது செய்ய முடியாதுன்னா அதெல்லாம் சேட்டை. அதனால அதை ஆளுநர் சொல்றது நம்ம ஏற்க முடியாது.